கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, இப்போ இந்த பதிவே உன் கண்களுக்கு முன்னாடி வந்திருக்குன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. நூற்றுக்கணக்கான பதிவு இருக்கலாம். ஆனால் நீ ஏன் இதை திறந்துருக்க? ஏன்னா ஒரு காரணம் இருக்குது சாமி. ஒரு காரணம் இல்லாமல் இந்த பதிவை உன்னால் பார்க்க முடியாது. இது யாருக்காவது சொல்கிற வார்த்தை இல்லை, இது உனக்கானது. இப்போ உன் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கலாம் சாமி. ஒரு குழப்பம் இருக்கலாம், ஒரு வலி இருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். அதை தெரிஞ்சு தான் இந்த செய்தி ஒன்று தேடி வந்திருக்கு. அமைதியாக கேளு சாமி. இது சாமானியமான விஷயம் இல்லை, இது ஒரு அறிகுறி. சாமி, நீ இப்போது ஒரு நிலையில் இருக்க. வெளியில் எல்லாம் சாதாரணமான நடக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் உன் உள்ளம் அமைதியாக இல்லை. யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு சுமை இருக்கலாம். எதுக்குடா இப்படி நடக்குது, என்ன முடிவு ஆக போகுதுன்னு உன் மனசு கேட்கலாம் சாமி. சில நேரம் நீ சிரிக்கிற, ஆனால் உள்ளுக்குள்ளே நீ அழுவுற. நீ வலிமையானவன் போல் நடக்கிற, ஆனால் உள்ளே சோர்ந்து போயிடுற. சாமி, இந்த நிலை உன் தோல்வி இல்லை சாமி. இது உன் வாழ்க்கை மாற்றத்துக்கு முன்னாடி ஒரு அமைதியான தருணம் சாமி. புயல் வருவதுக்கு முன்னாடி காற்று நின்று போகும். அது மாதிரி உன் வாழ்க்கையிலையும் ஒரு திருப்பம் வரப்போகுது. நீ இப்போ இருக்கிற நிலை ஒரு முடிவு இல்லை, அது ஒரு தொடக்கம் சாமி. சாமி, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த பதிவை நீ தேடலை, இந்த பதிவு தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கு. ஆமாம் சாமி, இதை கேட்க நீ தயாரான நேரம் வந்ததால தான் இது முன்னாடி வந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மளால் தேர்வு செய்ய முடியாது சாமி, அது நம்மளை தேர்வு செய்யும். இந்த செய்தியும் அப்படி தான். உன் மனசு ஒரு பதில் தேடிக்கிட்டு இருந்தது, உன் உள்ளம் ஒரு நிம்மதி கேட்குது. அதுக்கான பதில் இப்போ உன்னிடம் வந்து சேர்ந்துருக்கு. இது உனக்கானது. இந்த வார்த்தை சாதாரணமான ஆறுதல் இல்லை சாமி, ஒரு உறுதி. நீ தவறான பாதையில் இல்லை, நீ தாமதமாகவும் இல்லை, நீ மறக்கவும் படலை. உன் வாழ்க்கையில் அடுத்த அத்தியாயம் தொடங்க போகுது சாமி. அதுக்கான அறிகுறி தான் இந்த பதிவு. சாமி, நீ கவனிச்சியா? இப்போ உள்ளத்தில் சிறு சிறு மாற்றங்கள் நடக்குது. முன்னாடி பயமாக இருந்த விஷயம் இப்போ கொஞ்சம் தெளிவாக தோணுது. முன்னாடி நம்ம முடியாதுன்னு நினச்ச இடத்துல இப்போ ஒரு தடவை முயற்சி பண்ணலாமேன்னு தோணுது. அது சாமானியம் இல்லை சாமி. இதுதான் மாற்றத்தின் முதல் அடிச்சுவடு. மாற்றம் சத்தமாக வராது சாமி, அது அமைதியாக உன் மனசில் முளைக்கும். நீ தாங்கிய வலி வீணாகலை, நீ சுமந்த கண்ணீர் கணக்கில் இருக்குது. இனி இந்த அனுபவம் உன்னை பலமாக்கும். இப்போ ஆரம்பிக்குது மாற்றம். இந்த நிமிஷத்துலேருந்து உன் வாழ்க்கை மெல்ல திரும்ப போகுது. பெரிய சத்தமாக இல்லை, ஆனால் பெரிய விளைவோடு. நீ ரெடியாகு சாமி. உன் உள்ளம் விழிக்குது சாமி. உன் மனசுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கலாம். இது சரியாக நடக்குமா, நான் மீண்டும் வீழ்ந்துடுவேனான்னு சின்ன அச்சம் கூட இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை இப்போ கேளு. பயப்படாத. நீ இதுவரை எத்தனை தடவை விழுந்திருக்கிற? நான் ஒவ்வொரு தடவையும் மீண்டும் எழுந்திருக்கிறல்ல. அது யாரால? உன் உள்ளத்தில் இருக்கிற அந்த மறைமுக சக்தியால் தான் சாமி. நீ தனியாக நடக்கலை, உன்னை காப்பாற்றி நடத்திக்கிட்டு வர்ற ஒரு கரம் இருக்குது சாமி. சில நேரம் நம்ம கண்களுக்கு அது தெரியாது, ஆனால் அது விட மாட்டாது. பயம் மாற்றத்துக்கு முன்னாடி வரும், ஆனால் நம்பிக்கை மாற்றத்தை உறுதி செய்யும் சாமி. இப்போ ஒரு முடிவெடு. நான் இனிமேல் பயப்பட மாட்டேன். அந்த முடிவு உன் வாழ்க்கையை ஒருபடி முன்னேற்றம். நினைவில் வச்சுக்க சாமி. நீ பாதுகாப்பில் இருக்க, பயப்படாத சாமி. இந்த வீடியோவை சாதாரணமாக கேட்டுட்டு போயிடாத. இந்த செய்தி ஒரு தகவல் இல்லை, ஒரு அழைப்பு. உன் வாழ்க்கையை மறுபடியும் நம்ப சொல்லும் ஒரு அழைப்பு. நீ இவ்வளவு நேரம் கேட்டுட்ருக்கன்னா உன் உள்ள இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள தயாராகிட்டுருக்கு. இப்போது ஒரு நிமிஷம் கண்களை மெதுவாக மூடு, ஆழமான மூச்சு விடு. உன் மனசுக்குள்ளே இதை மெதுவாக ஒரு நிமிஷம் 11 முறை சொல்லு. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. 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 இந்த ஒப்புதல் சாமானியமான விஷயம் இல்லை. இது உன் மனசுக்கு ஒரு புதிய கட்டளை. நீ உன்னை மீண்டும் நம்ப ஆரம்பிக்கிற தருணம் சாமி. நம்பிக்கை என்பது வெளியிலேருந்து வராது, அது உள்ளத்திலேருந்து எழும். இந்த எழுச்சி இப்போ ஆரம்பமாக இருக்குது. இந்த செய்தியை முழுசாக ஏற்றுக்கோ. உன் மாற்றம் உன் ஒப்புதலிலிருந்து தான் தொடங்குது
சாமி, இப்போ இந்த பதிவு முடிவுக்கு வருது. ஆனால் உன் வாழ்க்கை இப்போ தான் புதிய தொடக்கத்துக்கு வருது. நினைவில் வச்சுக்க. ஒரு காரணம் இல்லாமல் இந்த பதிவை நீ பார்க்க முடியாது. நீங்கள் வந்தது ஒரு அறிகுறி. உன் மனசு தயாராக இருக்கு சாமி. உன் பாதை திறக்க போகுது. இனி உன் குழப்பம் தெளிவாகட்டும். உன் பயம் தைரியமாகட்டும். உன் கண்ணீர் நிம்மதியாகட்டும். உன் காத்திருப்பு வெற்றி அடையட்டும். உன் வாழ்க்கையில் மறைந்திருந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றாக வெளிவரட்டும் சாமி. நீ தனியாக இல்லை சாமி. காப்பாற்றும் கரம் உன்னோடு இருக்கு சாமி. அடுத்த சில நாட்களில் ஒரு நல்ல செய்தி உன் மனசை தொடட்டும். நீ முழுமையாக நம்பு, ஏற்றுக்கோ, முன்னேறு. அருள் உன்னோடு இருக்கட்டும். அமைதியாக உள்ளத்தில் நிரம்பட்டும். உன் உயர்வு ஆரம்பமாகட்டும் சாமி.